ஒரு ஒரு குறியீடும் உங்களது வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை உங்களை அழைத்து செல்வதற்கு ஏதுவாக இருக்கும். இப்பொழுது 17ஆம் தேதியில் பிறந்தவர்களுடைய குறியீடு ஆண் சிங்கம். தான் கிங்கு அனிமல்ஸுக்கு அப்படிங்கிற மாதிரி அது நிற்கிற இடத்துல எதிர்த்தரப்பு உள்ள ஆளுங்களை ஒரு கர்ஜனை செய்யும் பாருங்கள். அது யானையாக இருந்தாலும் பயப்படுற அளவுக்கு பண்ணும். அது தான் நான் சொல்கிறது கேளு. அந்த சவுண்டு அப்படியே உயர்ந்துடும். டப்புன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேசுகிற சவுண்டு கொஞ்சம் உயர்த்தி பேசுவாங்க. என்னடா இப்படிலாம் பேசுகிறீங்க, பயங்காட்டுறீங்கன்ற மாதிரி பயங்காட்டுற மாதிரியே பேசுவாங்க. மக்கள்கிட்ட அன்பாக இருந்தால் அதெல்லாம் ஓகே, பரிவாக இருந்தால் அன்பாக இருந்தால் உதவி செஞ்சார் வள்ளல் அதெல்லாம் இருக்கும். ஆனால் எம்ஜிஆர் கிட்டன்னு சொல்லி கிட்ட வந்து போகிறவங்களாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் அவர்கிட்ட நெருங்க முடியாது. அது எல்லாத்துக்கும் தெரியும். அனிமல்ஸுக்கே ராஜான்னு சொல்கிற தகுதியெலாம் வந்து எதுக்குன்னு கேட்டாக்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அனிமல்ஸுக்கு அப்படிலாம் கிடையாது. இதுக்கு விட்டு கிங் ஆஃப் த ஜங்கிள். கிங் ஆஃப் த ஜங்கிள் கண்டிப்பாக. ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஒவ்வொரு எண்ணிற்கும் உரித்தான பிரத்யேக வெற்றி குறியீடுகள் இருக்கு. அந்த குறியீட்டை நாம் எப்படி பயன்படுத்தினால், எப்படி சரியாக பிரயோகித்தால் நமக்கான வெற்றி நம்மை வந்து சேரும் என்பதற்கான தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள். வாங்க நேயர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம்மா. வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் தாற்பயத்தை இப்ப நீங்க சொல்ல ஒரு வீடியோஸ்லயும் கேட்டு நாங்க எல்லாரும் நல்லாவே புரிஞ்சுக்கிறோம் சார். எங்களுக்கான வெற்றி தரக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா அதுதான் வெற்றி குறியீடுகள். ஒவ்வொரு எண்ணிற்கும் உரித்தான பிரத்யேக குறியீடுகளை நீங்க பல நாட்கள் ஆராய்ச்சி செய்து பல கடும் தவங்கள் செய்து கண்டுபிடிச்சு எங்களுக்காகவே கொடுத்திருக்கீங்க. 1 முதல் 16 வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போது 17ஆம் எண்ணிற்கான குறியீடு என்ன, அது அந்த நபர்கள் எப்படி சரியாக பயன்படுத்தினால் அவங்களுக்கும் வெற்றி கிடைக்கும்? கண்டிப்பாம்மா. ஒரு ஒரு குறியீடும் உங்களது வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை உங்களை அழைத்து செல்வதற்கு ஏதுவாக இருக்கும். இப்பொழுது 17ஆம் தேதியில் பிறந்தவர்களுடைய குறியீடு ஆண் சிங்கம். ஆண் சிங்கம். ஆமாம். ஏன் ஆண் சிங்கம் அப்படின்ற சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண் சிங்கம் வந்து காட்டுக்கு ராஜாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம சொல்கிறது. ஆனால் அதுக்கு நிறைய தகுதியெல்லாம், அந்த தகுதியெல்லாம் அதுக்கு இருக்கான்னாக்கா இருக்குது. ஏன் அப்படின்னா அது தான் கிங்கு அனிமல்ஸுக்கு அப்படிங்கிற மாதிரி அது நிற்கிற இடத்துல எதிர்த்தரப்பு உள்ள ஆளுங்களை ஒரு கர்ஜனை செய்யும் பாருங்கள். அது யானையாக இருந்தாலும் பயப்படுற அளவுக்கு பண்ணும். அது தான் இந்த இடத்துல கிங்கு, நான் தான் ராஜா, என்னை மீறி யாரும் இல்லை அப்படின்ட்டு அது எப்பவுமே வந்து தன்னை நிலைநிறுத்திக்கும். அதேமாரி 17ஆம் தேதி பிறந்தவங்க அவங்க அந்த வீட்டில் இருந்தாலும் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது கேளு. அந்த சவுண்டு அப்படியே உயர்ந்துடும். டப்புன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேசுகிற சவுண்டு கொஞ்சம் உயர்த்தி பேசுவாங்க. என்னடா இப்படிலாம் பேசுகிறீங்க, பயங்காட்டுறீங்கன்ற மாதிரி பயங்காட்டுற மாதிரியே பேசுவாங்க. அந்த இது இருக்கும் அவங்கக்கிட்ட. அது அந்த சிங்கம் எப்படி கர்ஜனை பண்ணுதோ அதேமாதிரி அந்த வீட்டில் அவர் அப்படின்னு இருப்பார். இப்போ ஆமாம், கமாண்டிங் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். எம்ஜிஆர் கூட மக்கள்கிட்ட அன்பாக இருந்தால் அதெல்லாம் ஓகே, பரிவாக இருந்தால் அன்பாக இருந்தால் உதவி செஞ்சார் வள்ளல் அதெல்லாம் இருக்கும். ஆனால் எம்ஜிஆர் கிட்டன்னு சொல்லி கிட்ட வந்து போகிறவங்களாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் அவர்கிட்ட நெருங்க முடியாது. அது எல்லாத்துக்கும் தெரியும். அதாவது 2 தடவை பார்த்துருக்கலாம். 3ஆவது தடவை பார்க்கும்போது கூட அவரை பார்க்க போகும்போது அப்படியே ஒரு அந்த மரியாதை கலந்த அதுதான். அந்த பயங்கிறது வந்து அடிச்சிருவாரா அதெல்லாம் இல்லை, ஒரு மரியாதை, ஒரு அந்த இது. ஏன்னா 17ஆம் தேதி இல்லையா, சும்மா ஆண் சிங்கம் மாதிரி கர்ஜனை பார்த்து சொல்லுங்க அப்படின்றாரு. இடையே அப்படி அப்போது அந்த 17ஆம் தேதி ஒரு எம்ஜிஆர் மட்டும் 17ஆம் தேதி கர்ஜனை மாதிரி பேசுவார்ல்ல. நீங்கள் பார்க்குறவங்க நீங்களும் 17 நீங்களும் அப்படி தான். இப்போ ஆனால் அது மேக்ஸிமம் நம்ம சொல்கிறது எல்லாமே இந்த ஒரு நம்பரும் ஆனா பெண்ணான்னு பார்த்தாக்க ஏன் இப்போ ஆண் சிங்கம்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தா 17ஆம் தேதி 90லேருந்து 95% ஆண்களை தான் இருப்பாங்க. பெண்கள் வந்து பர்சன்டேஜ் கம்மி தான். பிறப்பு சொல்கிறேன் அப்படி தான் இருப்பாங்க. பார்த்துட்டு இருக்கிறவங்களாம் லேடிஸ் எல்லாம் பார்ப்பீங்க, என்னைய கரெக்டாக எங்கள் வீட்டுக்காரரை பற்றி அப்படியே சொல்கிறீங்க, நல்லா பேசுகிறாருன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் அது இதுன்னு கேட்டோன்னா அடுத்த செகண்ட் ஒரு சவுண்டு மாறிடும். அப்படியே கரெக்டாக தான் சொன்னீங்க. அவரே ஆண்களே பார்த்தாலும் ஆமாம் நாங்கள் எப்பவுமே அப்படி தான் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கும். ஸோ எதுக்கு அவங்கள கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த ஆண் சிங்கத்துக்குள்ள நிறைய தகுதியெலாம் இருக்குது. என்ன தகுதி சார்? ஆமாம், அது ஒரு பெண் சிங்கத்தை
ஒரு முறை வந்துட்டு தொட்டுருச்சுன்னா கடைசி அந்த வாழ்நாள் கடைசி வரைக்கும் அந்த பெண் சிங்கம் தான். வேறு எங்கேயும் மற்ற அனிமல்ஸ்லாம் அப்படிலாம் கிடையாது இல்லையா. அந்த சிங்கத்தினுடைய இனத்துக்கு அப்படி ஒரு தகுதி உண்டு. ஆண் சிங்கமும் அப்படியே தான் மெயின்டைன் பண்ணுவோம். கடைசி காலத்தில் ஓகே முடியலன்னா வயசாயிருச்சுன்னா விட்டுரும். 17ஆம் தேதியும் அதே கணக்கு தான், அவங்களும் அப்படியே இருப்பாங்க. அதனால தான் அந்த அனிமல்ஸ்லேயே அந்த அது அனிமல்ஸுக்கே ராஜான்னு சொல்கிற தகுதியெலாம் வந்து எதுக்குன்னு கேட்டாக்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அனிமல்ஸுக்கு அப்படிலாம் கிடையாது, இதுக்கு உண்டு. கிங் ஆஃப் த ஜங்கிள். கிங் ஆஃப் த ஜங்கிள் கண்டிப்பாக. அதனால் வந்துட்டு அந்த சிங்கத்துக்குன்னு சொல்லி, ஏன்னா சிங்கமும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இறைவனோட ஒரு கனெக்டிவிட்டி சில இதெல்லாம் வரும், போடுவாங்க சிங்கத்தை போடுவாங்க. அப்படியே சும்மா அம்மனுக்கு பின்னாடி சிங்கம் ஆண் சிங்கம் தானே போடுவாங்க. ஸோ பெண் சிங்கத்தை இல்லை, ஆண் சிங்கத்தை தான் போடுவாங்க அப்படியே. அப்போது சில அனிமல்ஸுக்கு சில பறவைகள்லாம் வந்துட்டு அந்த இதோட இறைவனோட கனெக்ட் ஆகும்போது அதை நம்ம பயன்படுத்தும் போகும்போது அந்த பவரும் நமக்கு சேரும். ஸோ அப்போ நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸு போடும்போது ஆண் சிங்கத்தை உருவத்தை பொறித்து உங்களுடைய போடுற ட்ரெஸ்ஸிலேயே பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் பவரோட அந்த பவரும் கனெக்டிவிட்டியோடு இருக்கும். அப்படி நீங்கள் தொழில் செய்வராக இருந்தாலும் அந்த இடத்துல ஆண் சிங்கத்தை உருவத்தை பொறித்து நீங்கள் பயன்படுத்தும் போகும்போது அங்கேயும் உங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸை அது கொடுக்கும். அது பார்க்குறவங்களே அப்படியே ஒரு சுமார் கம்பீரமாக இருக்கும், நல்லாவும் இருக்கும், ஏதுவாக இருக்கும். ஸோ மொத்தத்தில் 17ஆம் தேதியினுடைய பவரு ஆண் சிங்கத்தை உங்களுக்கு கொடுக்கும் போகும்போது நீங்கள் முழுமையாக வெற்றி பெறுவதற்கு இந்த குறியீடு உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணும். இதை நீங்கள் 17ஆம் தேதி பிறந்தவங்க உங்கள் குறியீடு ஆண் சிங்கத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள். வெற்றியை ஏதுவாக கொடுப்பதற்கு அந்த குறியீடு வசதியாக இருக்கும். அவங்களுடைய ஆஃபீஸ் டேபிள் மேலே மினியேச்சர்ஸாக கூட இதெல்லாம் வாங்கி வைக்கலாம் இல்லைங்க சார்? ஒரு ஸ்டாச்சு மாதிரி, ஒரு பொம்மை மாதிரி அழகாக வாங்கிட்டு ஒரு சின்னதாக அப்படியே கூட வச்சுக்கலாம். பேப்பர் வெயிட் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். பேப்பர் வெயிட் கூட இப்போ தான் விற்கிதுங்களா, எல்லாம் வந்தாச்சுல. ஸோ அழகாக கொண்டு கூட அப்படி வச்சுக்கலாம். ஆமாம், எல்லாமே வந்துட்டு சிம்பிளும் வைங்க, இல்லைன்னா ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சின்ன ஸ்டாச்சு மாதிரி சிலை மாதிரி ஒரு ஆண் சிங்கம் மாதிரி சிலை மாதிரி கூட மேலே வாங்கி வச்சு விட்ருங்க. அதுவே உங்களுக்கு நல்லா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அது உங்களுக்கு வந்துட்டு ஓகே சார். சார் நீங்கள் பேசும்போது சொன்னீங்க மனைவியெல்லாம் சொல்லுவாங்க, ஆமாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி தான் எங்கள் வீட்டுக்காரர் இருக்காரு, 17ஆம் தேதி பிறந்துட்டாரு, தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டு மிரட்டுன்னு மிரட்டுறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க சார். இப்போ இவங்களை வந்து ஐஸ் பண்ணக்கூடிய ஏதாவது விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா? இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம நடந்துக்கிட்டா நிச்சயமாக இவங்க வந்து நம்மக்கிட்ட அன்பாக இருப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா சார்? ஏன்னா எப்போ பாரு ஊருன்னு இருந்தால் எப்படி சார்? இல்லை, அவர் எப்போவுமே ஊருன்னு இருக்க மாட்டார். அதுதான் முதல்ல சொன்னேன். எப்பவுமே ஒருவருன்னு இருக்க மாட்டாங்க அவங்க. அதாவது ஒரு காரியம் அவங்களுக்கு நடக்கணும், தான் சொல்கிறத கேட்கணும். ஏன்னா சிங்கத்தினுடைய குணம் அதான், அது ஆண் சிங்கத்தினுடைய குணம் அதுதான். அது எப்போவுமே நடக்குமா சார்? எப்படி நடக்கும்? இல்லை, எப்பவுமே இல்லை. ஒரு காரியத்தை சொல்லணும், அதான் சொல்கிறேன், ஒரு காரியம் நடக்கணும், ஜெயமாகணும், வெற்றி பெறணும். அது பண்ணும்போது இவங்க அதை சொல்லும் போகும்போது கேட்கலன்னு சொல்லுவோம் தான் அவங்க கர்ஜனை பண்ணுவாங்க. அதான் சார் சொல்கிற எல்லாத்தையும் எப்படி சார் கேட்க முடியும்? நமக்குன்னு ஒரு பாயிண்ட் இருக்கும் இல்லைங்களா? இல்லை, சொல்கிற எல்லாத்தையும் இல்லை, அப்படி சொல்ல வரல. இப்போ இதை வந்து இப்படி தான் செய்யணுங்கிறது ஒவ்வொரு பொதுவாகவே நீங்கள் அப்படி பேசினாக்கா ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு திங்கிங், ஒரு பவர் இருக்கும். ஆனால் இந்த 17ஆம் தேதிக்குண்டான ஒரு பவர் ஒன்று இருக்கும். அவங்களுக்குன்னு வந்துட்டு ஆண் சிங்கத்தை அப்படி நிற்கட்டும். 17ஆம் தேதிக்கு பிறந்தவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னாக்கா இன்ட்யூஷன் பவர் இருக்கும். அவ்வளோ பேருக்கு இருக்கும். அந்த இன்ட்யூஷன் பவர் என்ன? இன்ட்யூஷன் பவர்னாக்கா பின்னாடி வர்றது முன்கூட்டியே தெரியுறது. இது அடுத்து இப்படி நீங்கள் இதை செய்யுங்க, உங்களுக்கு இது சக்ஸஸ் ஆகுன்றது அவங்களுக்கு தெரியும். அந்த நேரத்தில் அதை உட்காந்து சொல்லிகிட்டு இருக்க முடியாது, டிஸ்கஸ் பண்ண முடியாது. இதை செய்யுங்க, அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போது அவங்க லைஃப் பார்ட்னர் அதை ஏற்றுக்கலைனாக்கா, நான் சொல்கிறேன் கேட்க மாட்டேன், அப்போ தான் கரைச்சலை போடுவாங்க. ஆனால் அது உண்மை. அது நீங்கள் அதே இப்போ நீங்கள் அவங்க மனைவி கூட கேள்வி கேட்குறாங்க கூட, நீங்கள் அவங்களே கூட திருப்பி கூட கேட்டு பாருங்கள். உங்கள் காசு இல்லை, அவர் சொல்லும்போது அந்த நேரத்தில் கொஞ்சம் ஒரு உறக்க சொல்கிறாரு ஒழிய, ஆனால் முடியும் போகும்போது அது சக்ஸஸில் தான் முடியும். அது அதில் மறுக்க மாட்டாங்க அவங்க. என்ன அதை கொஞ்சம் அன்பாக சொல்லியிருக்கலாமேன்னுவாங்க. அது எப்படிங்க அன்பு அவங்களுக்கு தெரியும், அது வராது. அது இயற்கை. ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு அந்த குணாசியத்தை போய் மாற்றிக்க முடியாது, மாற்ற முடியாது. லைஃபுங்கிறது அதுதாங்க. இவர் இப்படி, இவங்க இப்படி, இவர் இப்படி, இவங்க இப்படின்னு ஒருத்தர் நீங்கள் புரிஞ்சுட்டாவே ஈஸிங்க. லைஃப் வாழ்கிறது உண்மையிலே ரொம்ப ஈஸிங்க. எல்லாத்தையும் சொல்கிறேன், இன்னும் புது கதை சொல்கிறீங்க, அதுதாங்க கஷ்டம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. இந்த எண்கள் வந்து சொல்கிறதுனுடைய உள் அர்த்தம், உள் நோக்கமே இந்த நம்பர் இப்படி தான், இந்த நம்பர் இப்படி தான் நம்ம சொல்கிறது எதுக்குன்னாக்கா கேட்டுட்டு போகிறதுக்கு இல்லை,
நம்மளை மாற்றிக்கிறதுக்கு. அவங்கள மாற்றுங்க முடியல, நீங்கள் மாற்றிக்கிங்க. அவங்க அப்படி தான் பேசுவாங்க, அப்படியே பேசட்டும். நீங்கள் உங்களை பேசுகிறத மாற்றிடுங்க, காரியம் ஈஸியாக போயிடும். அதே நேரத்தில் பேசணுங்கிறது அவசியம் இல்லை. நிச்சயமா சார். ஒரு சப்ஜெக்டை வந்து அவரு தான் அப்படி பேசுகிறாருன்னா நீங்களும் அப்படியே ஏன் பேசுவானே. அதனால தான் ஒரே நம்பரை பண்ணாதீங்க திருமணம் சொல்லுவேன். திருமணத்தோட 17ஆம் தேதி ஆண்கள் இருந்தால் 14ஆம் தேதி பெண்களும் பிறகு அதே திருமணம் பண்ணாதீங்க, சேம் நம்பரை மேரேஜ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுனுடைய ரீசனே இதுக்கு தான். ஏன்னா ரெண்டும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? ஒன்று ஆண் சிங்கம், பெண்ணாக இருந்தால் பெண் சிங்கம்னாக்க அது குடும்பம் எப்படி நடத்துறது? ஸோ நம்ம கான்செப்டில் வந்து ஒரே நம்பர் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது ரீசன் அது தான், வேறு காரியம்லாம் இல்லை. இது ஒரே ரீசன் தான், ஒரே சேம் டிப்பிக்கலாக ஒரே 2 பேருக்கு ஒரே தாட்ஸ் இருக்கும். சரி, அது அப்படியே இருக்கட்டும். அதனால் நீங்கள் கேட்ட மாதிரி அந்த இடத்துல அவங்க அப்படி ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணணும், ஒரு அழுத்தம் கொடுக்கணும். கொடுத்தா தான் அவங்களுக்கு தேவை காரியம் சக்ஸஸ் ஆகணும். அது கையை விட்டு போயிடக்கூடாது. அவ்வளோ உழைச்சி அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த காரியம் தான் கையை விட்டு போகணுன்றதுக்காக இல்லை, அதை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு தான். அப்படி ஒரு சவுண்டு கொடுத்தா தான் அது நடக்கும்னாக்கா அது அவங்களுக்கு தெரியும். 2 பேர் வாழ்ந்துட்டு தானே இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியல இவங்க இப்படி கொடுத்தா சரியாயிடுறாங்க. சொல்லி பார்ப்போம், கேட்கலன்னா அவர் கொடுக்க போகிறாரு சவுண்டு, நம்மளும் சரியாயிடுவேன். இந்த உணர்வு தான் வாழ்க்கையில், இந்த புரிதல், இந்த உணர்வு இருந்துச்சுன்னாவே லைஃபை ஈஸியாக டேக் ஓவர் பண்ணலாம். நான் பொதுவாக ஒரு பிஸ்னஸ் சொல்லுவேன், பிஸ்னஸ் வந்து ஈஸியாக சம்பாதிக்கிறதெல்லாம் ஈஸி, அதெல்லாம் ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஆனால் பிஸ்னஸுக்குன்னு உண்டான வந்துட்டு ஒரு ஃபண்டமெண்டல் இருக்குது, ஒரு ஃபார்முலா இருக்குது. அதை தெரிஞ்சவங்களுக்கு தான் பிஸ்னஸ் பண்ணுறது ஈஸி. அதே தான் லைஃப்பும் ஈஸி. ஆனால் அந்த லைஃப்லேருந்து நான் சொல்கிறேன் பாருங்கள், இதை தெரிஞ்சிருச்சுன்னா ஈஸி. அது தெரியுறது தான் கஷ்டம், வேற ஒன்றும் இல்லை, புரியுறது தான் கஷ்டம். நிச்சயமா மாற்ற ட்ரை பண்ணுங்க, முடியல நீங்களே மாறிடுங்க அப்படின்னு சொன்னீங்க. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா விட்டு கொடுத்தரும் தட்டி கொடுத்தரும் என்றுமே கெட்டு போனதில்லை. அதுவும் ப்ரொவைடர்ஸ் 17ஆம் நம்பருக்கு வந்து இன்ட்யூஷன் பவர் இருக்கும்போது நிச்சயமா அவங்க சொல்வது 100% சரியாகத்தான் இருக்கும். இந்த நம்பிக்கையில் வாழ்க்கையை நடத்தினாலே போதும், நிச்சயமாக வெற்றி வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப பிராக்டிக்கலான விளக்கங்கள் எங்களுக்காகவே கொடுத்தீங்க சார். கொடான கோடி அன்படைஞ்சவங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்மா. என்னங்க எவ்வளோ தெளிவான விளக்கங்கள் நம்ம சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா? இது மாதிரி இன்னும் நிறைய பயனுள்ள விளக்கங்கள், இன்னும் நிறைய எண்கள் குறித்தான குறியீடுகள் குறித்தான விளக்கங்கள் உங்களுக்காகவே அடுத்தடுத்து வரக்கூடிய எபிசோட்ஸில் வந்துட்டு இருக்கு. மறக்காம நம்ம ஆன்மீக உலா யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.